எபேசியர் 4:15. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசம், நிறைவான வளர்ச்சி. அதான் இன்னைக்குள்ள சப்ஜெக்ட், தலைப்பு தான். தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசம். அப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற ஒரு விசுவாசம் என்ற ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் இயேசுவை பற்றிய ஒரு அறிவுள்ளவர்கள். விசுவாசம். ரெண்டாவது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன். அப்போ விசுவாசமும் ரெண்டாவது என்ன வேணும்? அறிவோடு நான் ஆராதிக்கிறேன். என்னுடைய அறிவிலே அவர் இருக்கிறார். என்னுடைய அறிவிலே தேவன் இருக்கிறார். என் எண்ணத்தில் தேவன் இருக்கிறார். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷன், பெர்ஃபெக்ட் மேன். நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷன். யூனிட்டி ஆஃப் ஃபெய்த். விசுவாசத்தில் ஒருமை, அறிவிலே ஒருமை, பூரண வளர்ச்சி. தலையாகி கிறிஸ்துவுக்குள் நாம் வளர வேண்டும். கிறிஸ்து தலை, நான் அவருடைய உடல். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள எல்லாவற்றிலையும் வளர வேண்டும். growth in Christ, grow up into him in all things which is the head. எபேசியர் 5:23. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல, அப்ப கிறிஸ்து தலைக்கு சபையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? அவராலே சரீரம் முழுவதும் சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அந்த அளவுக்கு தக்கதாய் இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடி அன்பினாலே பக்தி விருத்தி. கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி. அடுத்தது தேவ வளர்ச்சி. தேவ வளர்ச்சியாய் வளர்ந்து இருக்கிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலை. அப்போ கிறிஸ்து தலை, நான் சரீரம். நான் கட்டுகளாலும் கணுக்களாலும் இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற பூரண வளர்ச்சி. சொல்லுங்க. அடுத்தது பக்தி விருத்தி உண்டாக்குகிறதுக்கான வளர்ச்சி. சொல்லுங்க. மூன்றாவது தேவ வளர்ச்சி. 3 வளர்ச்சி இருக்கும். எபேசியர் 4:12 கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி. எபேசியர் 4:16 பக்தி விருத்தி உண்டாக்குகிற வளர்ச்சி. சொல்லுங்க. மூன்றாவது தேவ வளர்ச்சி. இந்த வளர்ச்சியிலே நான் வளரட்டும் ஆண்டவரே. கொலோசியர் 2:17 கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதும், தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதும். எழும்பி நிற்போம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் அருளி செய்ய கடவர் என்பதே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.